பிரியமானவர்களே, சங்கீதம் 128வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், அவனுடைய ஆயுசு நாட்களை தேவன் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். சில போராட்டத்தின் மத்தியில நம்ம போய் கொண்டிருந்தாலும், சில வியாதியோடு கூட நம்முடைய வாழ்க்கை அப்படியே போராடி கொண்டு இருந்தாலும், சில உபத்திரவங்கள், சில பிரச்சனையோடு கூட நம்ம போராடி கொண்டு இருந்தாலும், நம்ம நினைச்சு பார்க்கிறோம் சில நேரத்துல, ஒருவேளை இந்த போராட்டத்திலேயே நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விடுமோ, இந்த வியாதியிலேயே நான் மரித்து போய்விடுவேனோ, இந்த பிரச்சனையே என்னை சூழ்ந்து அமுக்கி கொண்டே இருக்கிறது, என் வாழ்க்கை இதோட முடிந்து போய்விடுமோ அப்படின்னு சொல்லி நம்முடைய சில நேரத்தில் நம்முடைய உள்ளத்துல நினைக்கிறோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் பாருங்க ரொம்ப அழகா சொல்லுகிறார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்தி இருக்கிறேன், நீ பயப்படாத. இந்த வியாதி உன்னை மேற்கொள்ளாது, நீ சோர்ந்து போகாத. இந்த பிரச்சனை, இந்த போராட்டத்தின் மத்தியில நீ மாண்டு போவதில்லை. இதை கடந்து அந்த பக்கம் போவ, நீ சோர்ந்து போகாத, நீ தைரியப்படு, பலம் கொள்ளு. உனக்கு நான் எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன். உன்னுடைய ஆயுஷ் நாட்களை நான் பூரணப்படுத்தி இருக்கிறேன். உன் நாட்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. நீ உன்னுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, உன் பிள்ளையினுடைய பிள்ளை, உன் பேர பிள்ளையும் நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாருங்க ரொம்ப அழகா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கும் உங்களோடு கூட ஆண்டவர் நமது வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். நீங்க எந்த ஒரு போராட்டத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை சூழ்ந்த ஒரு இடத்துல நீங்க இருந்தாலும் சரி, ஒரு வியாதியின் படுக்கையில நீங்க இருந்தாலும் சரி, நீங்க சோர்ந்து போகாதீங்க. அதுல இருந்து ஆண்டவர் உங்களை எழும்ப செய்வார். உங்களுடைய ஆயுசு நாட்களை அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய நாட்களை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். உன்னுடைய பிள்ளைய நீ பார்ப்ப, உன்னுடைய பேர பிள்ளைய நீ பார்ப்ப. இதுதான் தேவன் உங்களுக்கு தருகிற ஒரு பெரிய ஒரு நாம் இன்றைக்கு விசுவாசத்தினால தேவனுடைய வார்த்தையை நம்ம பற்றி கொள்வோம். நிச்சயமாகவே நான் என் பிள்ளையை பார்ப்பேன், என் பேர பிள்ளையை பார்ப்பேன். கர்த்தர் சொன்ன மாதிரியே நான் சமாதானத்தோடு நான் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தைரியத்தை நம்ம இந்த நாளிலே நம்ம கொள்ளுவோமாக. இருதயத்துல கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.